பாடசாலை மாணவர்களின் மத்தியில் மாவா எனும் போதைப் பொருளின் பாவனை அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில பாடசாலைகளின் மாணவர்கள் மாவா போதைப் பொருளை பெற்றுக்கொண்டு அதற்கு அடிமையாகியுள்ளமையை காண முடிகின்றது. இது பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு விற்பனை செய்யப்படுவதில்லை. எனினும் இதனை பயன்படுத்துவதனால் பல்வேறு சுகாதார பிரச்சினைகள் ஏற்படும். குறிப்பாக இந்தியாவில் வாய் புற்றுநோய்க்கு பிரதான காரணமாக இவ்வாறான விடயங்கள் அமைந்துள்ளன. மாவா போன்ற போதைப் பொருட்களை இன்று மாணவர்கள் பயன்படுத்துகின்றனர். சிலவேளை அதன் பெயர்கள் வித்தியாசப்படலாம். எனினும் இதில் அடங்கியுள்ள புகையிலை, பாக்கு போன்றவை உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும். මාට්ටු වෙනවා ඉතින් අම්මලා තාත්තට ගෙන්නනවා උගන් නැහැ ඉතින් ඔලුකින් අවවාද කරන්නේ එච්චරයි ඉතින් වැඩක් නැහැ ඉතින් කනවා නවත්තන්න බෑද අපි මේකට පුරුදු වෙලා ඉන්නේ දැන් ඔව් ඉතින් දැන් නෑ හැමතිස්සෙම මට ඕන අනිත් අයටත් එහෙම තමයි ඉතින් හැබැයි වුණාම නවත්ත ගන්න බෑ மத்ரவ்ய நிவாரண போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவை போதைப் பொருட்களாக குறிப்பிடப்படவில்லை. அதனால் சாதாரண விடயமாகியுள்ளது. சிலரை கைது செய்கின்றனர், சிலர் கைது செய்யப்படுவதில்லை. சந்தையில் இதன் மூலம் அதிக லாபம் பெறுகின்றனர். ஆகவே மாணவர்களை இலக்காக கொண்டு இதனை விற்க வேண்டாம் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இதனை சாதாரண விடயமாக பயன்படுத்துகின்றனர். இதனால் இதனை இலங்கைக்கு கொண்டு வருகின்றனர். சட்டப்படி இலங்கைக்கு இதனை கொண்டு வர முடியாது. அதன் காரணமாகவே திருட்டுத்தனமாக கொண்டு வருகின்றனர். எமது நேரடி தொலைபேசி இலக்கமான 1984 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இது தொடர்பிலான தகவல்களை வழங்க முடியும்.